Good morning, students. 9th Standard Social Science History, Unit 1, Evolution of Human Science Society, Prehistoric Period. Continue this lesson. Heading, Middle Paleolithic Culture. இடை பழங்கற்கால பண்பாடு. After about 3,98,000 years BC, further changes took place in the lithic technology in Africa. சுமார் 3,98,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவின் கற்கருவி தொழில்நுட்பத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. The Homo erectus species existed during this period. இந்த காலகட்டத்துல தான் ஹோமோ எரெக்டஸ் சொல்லக்கூடிய ஒரு இனமானது அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. Anatomically, modern humans are said to have emerged around 3 lakh years ago. இந்த மனித இனம் உடற்கூறியல் ரீதியாக பார்க்கும்போது சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக கருதப்படுகிறது. Then lithic technology. Lith means stone. The methods and techniques involved in the production of stone tools are called lithic technology. கற்களால் எந்த காலகட்டத்தில் கருவிகள் செய்து ஈடுபடுத்தினார்களோ அந்த காலத்தை கல் தொழில்நுட்ப காலம் என்று அழைக்கின்றார்கள். The hand axes turned out to be much attractive in design and many smaller tools were also produced. இந்த காலகட்டத்துல தான் கைக்கோடரிகள் நல்ல அழகாக வடிவமைக்கப்பட்டு பல சிறிய கருவிகள் எல்லாம் உருவாக்குகின்றார்கள். The core was prepared and then tools were made. அதுல இருந்த அந்த செதில்கள் எடுக்கப்பட்டு ஏராளமான கருவிகளும் செய்தார்கள். செதில்கள் என்று பார்க்கும்போது மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள், விலங்கினங்களுடைய எலும்புக்கூடுகள் இருந்து ஏராளமான டூல்ஸ் எல்லாம் உருவாக்கினாங்க. Points and scrapers were used. Short blades were also produced. The lithic tool making tradition of the Lebanese belonged to this period. The tools made during this time are found in Europe and Central and Western Asia. லெவலாய்சியன் சொல்லக்கூடியது ஒரு பிரெஞ்சு மொழி உச்சரிப்பு தான். இந்த காலகட்டத்தை சேர்ந்தது இந்த கற்கருவி செய்யும் மரபு. பிரான்ஸ் நாட்டில் உள்ள உச்சரிப்பிலிருந்து மரபு வழியாக வந்ததுதான் இந்த கற்கருவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். பின்னர் ஐரோப்பாவிலும் மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளிலும் இது காணப்பட்டது. Then Levalloisian tools are the implements made after preparing the core. It was named after the town of Levallois in France. The Middle Paleolithic culture appeared between 3,85,000 and 1,98,000 years BC ago in Europe and parts of Western and South Asia. 3,85,000 முதல் 1,98,000 ஆண்டுகளுக்கு இடையில் ஐரோப்பாவிலும் ஆசியாவின் மேற்கு பகுதியிலும் இந்த கற்கருவிகள் உருவாகி 28,000 ஆண்டுகள் வரை இதை பயன்படுத்துகின்றார்கள். The people of this period were called Neanderthals. They buried the dead people systematically. இக்காலகட்டத்தில் உள்ள மனித இனம் நியாண்டர்தால் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் இறந்தவர்களை முறையாக சடங்குகள் எல்லாம் செய்து சிஸ்டமேட்டிக்கலாட்டு புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. Then Upper Paleolithic culture.
மேல் பழங்கற்கால பண்பாடு. Upper Paleolithic culture, the cultural phase that succeeded the Middle Paleolithic is called the Upper Paleolithic phase. இந்த இடைப்பழங்கால பண்பாட்டை தொடர்ந்து வந்த பண்பாடு மேல் பழங்கற்கால பண்பாடு என்று அழைக்கப்பட்டது. This period was marked by innovation in tool technology. Long blades and burins were produced during this time. People used different varieties of silica, rich raw materials in this phase. Numerous paintings and art objects were made. The diversity of artifacts suggests the improvement in cognitive skills and the development of languages. Microliths appeared in this phase. The Upper Paleolithic culture இந்த மேல் பழங்கற்கால பண்பாடு கற்கரி தொழில்நுட்பத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய காலம். நீண்ட கத்திகள், பியூரின் சொல்லக்கூடிய ஒரு வகையான உளிகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட காலம். இங்கு அதிகமாக சிலிக்கா கிடைச்சிருக்குது. சிலிக்காவையும் பயன்படுத்தி அதிகமாக பல்வேறு வகையான கருவிகள் செய்தாங்க. அதே போல் லாங்குவேஜஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ், மொழி வளர்ச்சியும் அந்த காலத்துல ஏற்பட்டிருக்குது. மைக்ரோலித்ஸ், நுண் கருவிகள். மைக்ரோ மீன்ஸ் நுண்ணிய, மேக்ரோ மீன்ஸ் பெரிய. இங்க மைக்ரோலித்ஸ் அப்பியர்ட் இன் திஸ் ஃபேஸ். நுண் கருவிகள் பயன்பட்டு வந்தது. தென் பியூரன். பியூரன் ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு உளியாகும். பியூரன் இஸ் எ ஸ்டோன் மேட் சிசல் with a sharp cutting edge. The modern humans, who first appeared as a result of human evolution in the sub-Saharan Africa 3 lakhs years ago, began to move to various parts of Asia around 60,000 years ago. இந்த மனித பரிணாம வளர்ச்சி முதல் நவீன மனிதர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முதலாக ஆப்பிரிக்காவின் சப்சகாரா பகுதியில் தோன்றினார்கள். அதற்கு பிறகுதான் இந்த இனம் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவின் பல்வேறு இடங்களுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. They probably replaced the earlier populations in Europe. Humans known as Cro-Magnons lived in this period. ஐரோப்பாவில் குரோ மக்னான்கள் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் அங்கு வாழ்ந்ததாகவும் கூறுகின்றார்கள். Horns and ivory were used for making tools and artworks. Horns சொன்னாலே கொம்பு, ஐவரி தந்தம் இவையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. Bone needles, fish hooks, harpoons and spears were also employed creatively. எலும்பாலான ஊசிகள், தூண்டில் முட்கள், குத்தக்கூடிய ஈட்டி இவையெல்லாம் கிரியேட்டிவிட்டியாக அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். The humans of this time wore clothes and cooked food. The dead were placed in the burials with folded hands placed over their chest. இறந்தவர்களுடைய கைகளை மார்பின் மீது வைத்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. Pendants and richly carved tools were also seen in use. Evidences from paintings, clay model sculptures and carvings are available. Images of goddess Venus made up of stones and bones in Europe and in some parts of Asia. The goddess means பெண் தெய்வம். வீனஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பெண் தெய்வத்திற்கு சிற்பங்கள் இந்த யூரோப்பிலும்
ஏசியாவிலும் உருவாக்கியதாக சான்றுகள் இருக்கின்றது. Then Ice Age, பனிக்காலம். The period before 8000 BC, when many parts of the world remain covered by ice sheets and snow. ஏராளமான இடங்கள்ல அன்றைக்கு வேர்ல்டு லெவல்ல பனி மூடிய பகுதிகளாக காணப்பட்டது. அதனாலதான் அது பனிக்காலம் என்று அழைக்கப்பட்டது. இங்க டிசம்பர் ஜனவரி காலம் பனிக்காலம். அதே போல உலக அளவிலும் ஏராளமான இடங்கள்ல பனிக்காலம் இருக்கின்றது. மெசோலித்திக் கல்ச்சர், இடைக்கற்கால பண்பாடு. Mesolithic period is known as the Middle Stone Age, as it is placed between the Paleolithic and Neolithic periods. இந்த இடைக்கற்காலம் என்று சொல்லக்கூடியது பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். People mainly used microlithic tools during this period. மைக்ரோலித்திக் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய கருவிகளை பயன்படுத்தினார்கள். These people were hunter gatherers. Hunter gatherers, அவர்கள் வேட்டையாடுவோராகவும் ஃபுட் கேதரிங் உணவு சேகரிப்பவர்களாகவும் இருந்தார்கள். These people were hunter gatherers. With the global warming occurring after the Ice Age, they became highly mobile and occupied various ecozones. People of Mesolithic period widely employed microlithic technology. They made tiny artifacts that were less than 5 centimeters in size. அவருடைய கருவிகள் எல்லாம் ஸ்மால் சைஸாக 5 சென்டிமீட்டருக்கு உட்பட்டதாக இருந்தது. They produced points, scrapes and arrowheads. They also used geometric tools such as lunets, triangles and trapezoes. Lunets பிறை வடிவ பாகைமானியை பயன்படுத்தினாங்க அன்னைக்கு. ட்ரையாங்கிள்ஸ் முக்கோண சரிவகம். டிராப்சஸ் இந்த 2 கயர்களை கூரையிலிருந்து கட்டி இடையில குறுக்காக மரங்கள் அல்லது சிறிய சிறிய துண்டு கம்புகளை எல்லாம் கட்டி எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ஒரு கருவிதான் டிராப்சஸ் சொல்லக்கூடியது. These tools were hafted onto wooden or bone handles and used. ஒண்ணே மரங்கள்னாலோ அல்லது கொம்புகள்னாலோ இதை செய்து பயன்படுத்தினாங்க. Microliths are stone artifacts of small size. Then Neolithic culture and the beginning of agriculture. வேளாண்மை செய்யப்பட்ட காலம் புதிய கற்காலம், அதனுடைய பண்பாடை பற்றி கொடுத்திருக்குது. The period called Neolithic marks the beginning of agriculture. புதிய கற்காலத்தில் மட்டும்தான் இங்கு வேளாண்மை செய்ய தொடங்குகின்றார்கள். பழைய கற்காலத்திலையும் இடைக்கற்காலத்திலையும் வேளாண்மை பற்றி அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. புதிய கற்காலத்தில் மட்டும்தான் மக்கள் வேளாண்மை செய்தார்கள், விலங்குகளையும் பழக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். It is an important phase in history. Early evidence of the Neolithic period is found in the fertile crescent region of Egypt and Mesopotamia, the Indus region, the Gangetic Valley, and in China. ஆற்றங்கரை ஓரங்கள்ல தான் வளமான வண்டல் மண் கிடைத்தது. அதனாலதான் மக்கள் எல்லாரும் ஆற்றங்கரையில் வசித்து இந்த வேளாண்மையை செய்திருந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஜிப்ட் அண்ட் மெசபடோமியா, இண்டஸ் ரீஜியன்.
By about 10,000 BC to 5,000 BC, agriculture had come to be practiced in this region. Do you know? Wheat, barley, and peas were cultivated around 10,000 years ago. Fruit and nut trees were cultivated around 4,000 BC. They comprise olives, figs, dates, pomegranates, and grapes. ஏராளமான காய்கனிகள் அனைத்தையும் அவர்கள் விவசாயம் செய்து எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோதுமை, பார்லி, பட்டாணி, காய்கனி மரங்கள் விளைச்சலுக்காக பெயரிடப்பட்டு அத்தி, ஆலி, பேரீச்சை, மாதுளை, திராட்சை இவையெல்லாம் இவற்றுள் அடங்கும். Fertile Crescent region, பிறை நிலப்பகுதி, refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq, which is in the shape of crescent moon. பிறை நிலப்பகுதி என்றால் என்ன? இந்த வளமான பிறை, இந்த ஈஜிப்ட், இஸ்ரேல், பாலஸ்தீன் அண்ட் ஈராக்கில எல்லாம் ஏராளமான நதிகள் பாயக்கூடிய இடம், ஆற்றடி வண்டல், கடலடி வண்டல் இருக்கக்கூடிய இடங்கள், அதுதான் வளமான பிறை என்று அழைக்கின்றார்கள். Neolithic age is called the new age because of the new grinding and polishing techniques used for the tools. அன்னைக்கு கரடுமுரடான கற்களை பயன்படுத்தினார்கள் ஆதி காலத்தில். புதிய கற்காலத்துல பாலிசிங் டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் தி டூல்ஸ், எல்லாமே செதுக்கப்பட்ட கற்கருவிகளை தான் பயன்படுத்தினார்கள். Until the Mesolithic period, people mainly hunted and gathered food for their subsistence. By hunting and gathering, people obtained very limited food, as a result of which only a small number of people could exist in a particular region. அன்னைக்கு எவ்வளவுதான் வேறு உழைத்தாலும் மிகவும் குறைந்த அளவு உணவு தான் கிடைத்ததான். அதனால மிக சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் தான் அன்னைக்கு வாழ முடிந்தது. The introduction of domestication of animals and cultivating plants at home led to production and supply of large quantities. அதன் பிறகுதான் விலங்குகளை பயன்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதிகமான உணவுப் பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்ய முடிந்தது. The fertile soil deposited by the river on its banks helped the growth of agriculture. People preferred to live on river banks as it was better for adaptation. As a result of domestication and cultivating plants, there was an excess food production. The surplus food production was a main factor for the development of early civilization. ஏராளமான உணவுப் பொருட்கள் ஆறுகள் படிய வைக்கப்பட்ட வண்டல் பகுதியில் விவசாயம் செய்ததால், அதே போல விலங்குகளை பயன்படுத்தியதால் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் கிடைச்சது. The surplus food production was a main factor for the development of early civilizations. Permanent residences were built and large villages emerged as a result. இதன் விளைவு பெரிய பெரிய கட்டடங்கள், அதே போல வில்லேஜும் வளர்ச்சி அடைஞ்சது. Hence, the development of this period is called Neolithic Revolution. அதனாலதான் இந்த காலத்தை புதிய கற்காலம் என்று அழைக்கின்றார்கள். Thank you.